கஸ்டமர்ஸ் நல்லா இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அது பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எங்கே கோரிக்கை வச்சாங்க அதான் தெரியாது. ஏங்க நீங்கள் முதல்ல நீங்கள் தெரியும் உங்களுக்கு வந்து செறிவூட்டப்பட்ட அரிசியை அவருக்கே தெரியல. ஆகஸ்ட் 15 அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்னும் அனுமதி கொடுக்கல. எதிர்கட்சி தலைவர் நீங்கள் மத்தியில் சொல்லி அனுமதி வாங்கித்தாங்கிறாரு. எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க. ஆகஸ்ட் 18 மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது. செறிவூட்டப்பட்ட அரிசி அதை இதில் மிக்ஸ் பண்ணலான்ட்டு. அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாமல் பதில் சொல்றாரு சட்டமன்றத்திலேயே. ஆக முறையாக அணுக வேணுங்க. அதுக்கு தானுங்க ஆட்சி இருக்குது. ஆட்சியாளர்கள் எதை சரியான நேரத்தில் செய்யணுமோ அதை சரியான முறையில் செய்யணும். அதை செய்ய தவறிவிட்டு மற்ற மேலே பழி சுமத்தி இவர்கள் தப்பித்து விடக்கூடாது. இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்கள் தானே ஆட்சியில் இருக்குது. இவர்கள் தான் அதை செய்ய வேண்டிய கடமை இவர் தானே. அரசு சரியான நடவடிக்கை தான் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க வந்து அமைச்சர் குற்றச்சாட்டு இப்ப இது என்ன அரசியல் ஆக்கிட்டு இருக்குன்னா கண்ணு விட்டு அழுதுறாங்களே. நீங்க தான் பாத்தீங்க. எதுக்கு எதிர்கட்சி இருக்குது? அவில இதே ஸ்டாலின் சொல்றாரு சட்டமன்றத்தில். ஏன்னா எதிர்கட்சி என்ன அவில செய்யணும்னு சொன்னார். புரிஞ்சுங்களா? இப்ப நாங்க என்ன தவறு செஞ்சோம்? வந்து ஊடக நம்பர்கள் பத்திரிகை என்னோடய வந்தீங்க. பிரதான எதிர்கட்சி ஏற்கனவே 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, கண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அரசியல் செய்யவில்லை. இவர்களை போல அரசு செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியில் இருக்கும்போது சரி, எதிர்கட்சியில் இருக்கும்போது சரி. ஆனால் அவர்களுக்கு வேற வழி கிடையாது. இது ஒரு சாயத்தை பூச பார்க்குறாங்க. என்ன உங்களுக்கே தெரியுமில்ல. இப்போ காலையிலேருந்து வந்திருக்கிறீங்க, ஊடகமோ பத்திரிகை என்னோட தான் வந்திருக்கேன். நான் அரசியலை பண்ணேன். இப்பொழுதும் நான் கேட்கறது என்ன, இப்பொழுதாவது போர்க்கால அடிப்படையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இன்றைக்கு சாலையிலையும் திறந்த வெளியிலையும் அதை குவிச்சு காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவல நிலையிலிருந்து போக்குங்க. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யணும் தான் நாங்கள் சொல்றோம். இது என்ன சரியானது தான்? இதுல என்ன தவறு இருக்குது? இதுல என்ன அரசியல் இருக்குது? மழை பாதுகாப்பு நடவடிக்கையில தமிழகத்தோட துணை நிற்போம் சொல்லிட்டு பிஜேபி மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் 2-3 நாளைக்கு முந்தி நினைக்கிறேன் இந்த பேட்டி கொடுக்கும்போது 3 நாள்ல பிரச்சனை தீர்ந்து போயின்னு சொல்றாரு. இதே நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து 7-10 நினைக்கிறேன், 7-10 இதே அறிக்கை கொடுத்தேன். 7-10 இவர்கள்லாம் செய்வாங்க, சரியா செயல்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி என்னுடைய அறிக்கையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிடமிருந்து உரிய காலத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அலைக்கழிக்கும் விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் அரசை கண்டிக்கிறேன்னு அப்பொழுதே கொடுத்தேன். 7-10 கொடுத்தேன். இன்னைக்கு என்ன தேதி? 23 நினைக்கிறேன், 22. எவ்வளவு நாள் ஆச்சு? நான் கொடுத்தல் இருந்து வேகமாக துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த நெல் மணிகள்லாம் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்காது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நான் எச்சரிக்கை கொடுத்த அப்போ கூட, அப்பவே இந்த அரசு கண்டுகொள்ள. இதனால விவசாயிகள் கடுமையாக பாதிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நான் இங்கே வருவதாக தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம், எங்க திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் விவசாயிகளை சந்திப்பதாக தெரிஞ்ச உடனே இரவோடு இரவாக லோட் பண்ண போய் தொலைவிட்டு லாரி போய் கண்டுபிடிச்சி எங்கெங்கெல்லாம் லாரி இருக்குதுன்னு அதில் வாடகைக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இதையெல்லாம் முதன்கூட்டியே செயல்பட்டு இருந்தா எதுக்கு நான் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இதில் எந்த அரசியல்? நீங்களே பத்திரிகை உடனே போய் பாருங்க. இதில் என்ன அரசியல் இருக்குது? அரசியலை செய்ய வந்தேன். இது வரைக்கும் அரசியலே பேசல. நீங்க கேட்கறதுனால தான் இந்த செய்தி கூட சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பாதிப்புலேருந்து விவசாயிகளை மீட்டெடுக்க வேண்டும். எல்லாம் நிருபர் தானே, என்னை விட்டுருங்க. போய் பாருங்க. மீண்டும் நீங்க வந்தீங்களா? நீங்க எந்த பத்திரிக்கை? நீங்க வந்தீங்களா? நான் இருக்கும்போது வந்தீங்களா? கண்ணீர் விட்டு அழுதாங்களா ஒரு அம்மா? இதுக்கு என்ன முதலமைச்சர் பதில் சொல்லுவார்? நியாயமா நடுநிலையோட போடுங்க. நான் எனக்காக நீங்க போடவே வேண்டாம். அந்த அம்மா என்ன கண்ணீர் விட்டு அழுது, என்னுடைய நகையெல்லாம் விற்று சில அடமானம் வச்சு நான் வந்து முதலீடு செஞ்சு இந்த நெல்மணிகளை கூச்சி வச்சு 20 நாள் ஆகுது, எல்லாம் முளைச்சி போச்சு, என்ன செய்வது என்று தெரியல. அந்த அம்மா கதறுது.
இதுதான் நீங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் போடணும். இதுதான் முதலமைச்சர் கொண்ட செய்தி. வேற என்ன செய்யறது? பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அதிமுக சார்பில் அரசியல் சார்பில் எவ்வளவு கோரிக்கை நிவாரணம் கொடுக்கணும் அதிமுக சார்பில் கோரிக்கை எனக்கு கணக்கிட வேணுங்க. எவ்வளவுன்னா இப்போ போய் கணக்கிட்டா தான் தெரியும். நான் வந்து பார்வையிட்டு வந்திருக்கிறோம். அதுதான் அரசாங்கம் இருக்குது. அரசாங்கம் வந்து நீங்கள் புயல் வெள்ளம் வந்து இது மாதிரி சேதம் அடைஞ்சிருந்தா நாம் ஒரு குறிப்பிடலாம். ஆனால் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இந்த அரசாங்கத்தினுடைய தவறின் காரணமாக அந்த நெல்மணியெல்லாம் முளைச்சிருக்கு. குறிப்பிட்ட காலத்தில் இந்த விவசாயிகளிடத்திலிருந்து இந்த நெல் மூட்டைகள்லாம் கொள்முதல் செஞ்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இது அரசுடைய தவறு. இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வேற வழி கிடையாது. விவசாயிகளுக்கு இன்னைக்கு முளைச்சு போன நெல்லை இன்னைக்கு கொள்முதல் செய்ய மாட்டாங்க. ஈரப்பதம் 22% 24% இருக்குது. அதையும் கொள்முதல் செய்ய மாட்டாங்க. விவசாயிகள் என்ன செய்வது? பல நாள் பூச்சி வச்சிருந்த காரணத்தால இந்த நெல்லெல்லாம் அவிஞ்சு போயிட்டு இல்லை. அது எதுக்குமே பயன்படாது. இப்படிப்பட்ட நிலையத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாயிகளை கட்டெறிந்து அவளுக்கு உண்டான நிவாரணத்தை இந்த அரசு வழங்க வேண்டும். நேற்று வரைக்கும் உள்ள அரசாங்கத்தோட பாதிப்பு நிலவரமும் விவசாயிகள் சொல்ற பாதிப்பு நிலவரமும் டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்கு சார். எதுங்க? நேற்று வரைக்கும் அரசாங்கத்துல எடுத்த பாதிப்பு கணக்குக்கும் விவசாயிகள் சொல்ற கணக்குக்கும் டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. ஏங்க ஒவ்வொரு இடத்துலையும் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 30 லட்சம் மூட்டை கொள்முதல் செய்ய இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் திருவையாறில் மட்டும் பார்த்தீங்கன்னா மாரநேரி 2 கொள்முதல் நிலையத்தில் 13,000 மூட்டை கொள்முதல் செஞ்சு டிபிசியில் அடுக்கி வச்சிருக்காங்க. இன்னும் 6,000 மூட்டை கொள்முதல் செய்யும். இந்தல்லூர் 2 கொள்முதல் நிலையத்தில் 12,000 மூட்டை டிபிசியில் கொள்முதல் செய்யப்பட்டு அப்படியே இன்னும் எடுக்காத கிடக்குது. 5,000 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது. இப்படி அந்த ஒரு பகுதியில் மட்டும் ஒரு தொகுதியில் மட்டும் 55,500 மூட்டை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில நேரடி கொள்முதலிருந்து கொடுக்கப்பட்டது. அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் காரிக்கோட்டையில் 5,000 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது. உள்ள ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டு 5,000 மூட்டை அடுக்கி வச்சிருக்கிறாங்க. பேரையூரில் 10,000 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் திறந்த வெளியில் அடுக்கி வச்சிருக்காங்க. உள்ள வந்து 10,000 மூட்டைக்கு மேலே கொள்முதல் செஞ்சு அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னும் டிபிசி குடோன்லேருந்து குடோனுக்கு எடுத்துகிட்டு போகல. கீழ நாகை அதில் 5,000 மூட்டை கொள்முதல் செய்யா இருக்குது. நெம்மேலி அதில் 5,000 மூட்டை கொள்முதல் செய்யா இருக்குது. அங்கே ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட 2 இடத்துலையும் 6,000 5,000 மூட்டை அங்கேயே அதில் இருப்பு அந்த குடோனில் இருக்குது. அதையும் டிபிசி சென்டர்லேருந்து இந்த குடோனுக்கு எடுத்துகிட்டு போகல. இதையெல்லாம் இந்த டிபிசி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட அந்த மூட்டைகள்லாம் குடோனில் கூட அடுக்கினா தான் அந்த டிபிசியில் காலியாக இருக்குது. அப்போ தான் விவசாயியுடைய நெல்லை கொள்முதல் செய்ய முடியும் என்று அங்கே இருக்கிறவங்க தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் முதலமைச்சர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது மானிட்டரிங் ஆஃபீஸர் அந்த மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்கோம். விவசாயிகளோட பிரச்சனை மட்டும் இல்லாமல் அனைவரோட பிரச்சனையும் உடனுக்குடன் பேசி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதால இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நான் சொல்றது வேண்டாம், அவர் சொல்றது வேண்டாம். நீங்க எல்லாம் பார்த்தீங்கல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க. நீங்க ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் நேரடியாக என்னோட வந்தீங்களா இல்லையா? பார்த்தீங்கல்ல, அவர் கதற காட்சியெல்லாம் பார்த்தீங்கல்ல. இதுக்கு என்ன பதில்? சரி, நாங்க சரி, இப்போ எல்லா குடோன்லையும் அடுக்கி வச்சிருக்காங்க. எல்லா குடோன்லையும் உள்ளேயும் இருக்குது. அதாவது ஏற்கனவே நேரடி கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லும் அடுக்கி கிடக்குது. பல திறந்த வெளியில் அவர்களும் அடுக்கி அந்த மலையில் முளைச்சிருக்குது. எல்லாமே பார்த்தீங்க. அதே போல் திறந்த வெளி ஒரு பகுதியில் தான் பார்த்துருக்குறோம். இந்த 3 மாவட்டத்திலையும் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. உற்பத்தி செய்யப்பட்டது இது வரைக்கும் ஒரு 55% தான் இவர்கள் வந்து கொள்முதல் செஞ்சிருக்காங்க. 45% கொள்முதல் செய்யலைங்க. அங்கங்கே கிடக்குது. இப்போ நம்ம ஒரு சில இடத்துல தான் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இந்த ஒரு சில இடத்துலயே எவ்வளவு எண்ணிக்கையுடைய மூட்டைகள்லாம் இருக்குதுன்னா இன்னும் முழுவதா கணக்கிட்டா எவ்வளவு இருக்கும்? குடோன்ல இருந்து இயக்கம் செய்யப்படாம இருக்குல்ல, அந்த மூட்டை எங்க இடத்துல தவறு நடந்திருக்கு? வெளி மாநிலத்திலிருந்து அரிசி வாங்குறாங்களா? ஏன்னா
நீங்கள் தான் பத்திரிக்கை தான் கண்டுபிடிக்கணும். பத்திரிக்கையால தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு இவ்வளோ கிராஸ் பண்ணுறீங்களா, அவையில் கிராஸ் பண்ணுங்க. ஏங்க இவ்வளோ மூட்டை அடுக்கி வச்சிருக்கீங்களே, இங்கே வந்தார் உணவுத்துறை மந்திரி, நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? இவ்வளோ மூட்டை டிபிசியில் அடுக்கி வச்சிருக்கிறீங்க, ஏன் இந்த மூட்டையை எடுத்துகிட்டு போகல? இந்த வெளியில் திறந்த வெளியில் இவ்வளோ மூட்டை இருக்குது, இதை ஏன் கொள்முதல் செய்ய மாட்டேங்குது? ரெண்டுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ நாங்கள் அவை சொல்ல இந்த சைடு அந்த சைடு இல்லை, விவசாயிகள் பாதிக்கிறாங்க. நேரடியாக நீங்கள் எல்லாம் வந்தீங்க, பத்திரிக்கை உடனே அத்தனையும் வந்தீங்க, பார்த்தீங்கல்ல? இதை கொள்முதல் செய்ய தான் நான் சொல்றேன். இதை கொள்முதல் செய்ய முடியலைன்னா இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்குது? ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பதை ஒத்துக்கிறாங்களா ஐயா? இது யார் பாதிக்கிறா? விவசாயி தானே பாதிக்கிறாங்க. இன்னைக்கு விவசாயியோட வாழ்வாதாரமே அந்த நெல்லை நம்பி தான் இருக்குது, வேற எந்த சோர்ஸ் அவங்களுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அரசாங்கம் விழிப்போடு செயல்படும் சொன்னா அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருந்தா என்ன செய்யறது? 1200 ஏக்கர் வந்து சம்பா பயிர்கள் நட்டுருக்காங்க, அதுவும் தண்ணீர தான் நிக்குது. நீங்க கொள்முதல் பத்தி அதாவது நெற்றுக்கு பயிரும் தான் பார்த்துட்டு வந்தேன். இப்போ ஒவ்வொன்றா தான் பிடிக்க முடியும். இவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிட்டு, நெல் கொள்முதல் செய்வதிலையும் தோல்வி அடைஞ்சிட்டது. இந்த விவசாயிகள் நடவு செய்த பயிரையும் காப்பாற்றுவதற்கு எவ்வித முயற்சி எடுக்கல. அனைத்து வகையிலையும் இந்த அரசு தோல்வி அடைந்தது தான் பார்க்கப்படுகிறது. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைக்கப்பெறவில்லை என்பதுதான் நான் யதார்த்தமான நிலைமை. நன்மை கிடைக்கலான்னு பரவாயில்ல, அவர் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையாக விற்க முடியாத ஒரு அவலங்களை இந்த ஆட்சியில் இருப்பதுதான் பார்க்க முடியுது. இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த நேரடி நெல் கொள்முதலை